இன்றைக்கி பாருங்களேன், நம்மளே நட்டி நம்மளே அதை அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்றதோட சுகமே தனி தான். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பீட்ரூட் வந்து நான் நட்டது தான். இன்றைக்கி நான் அறுவடை பண்ணிட்டேன் பாருங்களேன். இதுக்கு வந்து நாங்கள் மருந்து அடிக்கலை, மருந்து செயற்கை உரம் எதுவும் போடலை. அதனால் லைட்டாக புழு அரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பீட்ரூட் நல்லா பெருசானதுனால நான் பறிச்சிட்டேன். பீட்ரூட் நல்லாயிருக்கு. பீட்ரூட் இலைகளை தான் புழு வரிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் சமைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறேன். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தோலை நீக்கிட்டு நல்லா துருவி வச்சுக்கலாம். ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அடுத்தது சட்னிக்கு என்னென்ன கூட சேர்த்துக்கிறோங்கிறது பார்த்துடலாம். பச்சைக்கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பூண்டு 4லேருந்து 5 பல், சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 எடுத்துக்கலாம். மிளகாய், காய்ந்த மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. பின்ன அது கூட ஒரு அரை மூடி வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸு புளி. பின்ன 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சைக்கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு வணங்கினதையும் உளுந்தையும் போட்டுடலாம். இந்த பச்சைக்கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே வந்து அந்த எண்ணெயில் வணங்குறப்ப அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து கூட நம்ம காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கடுத்து பூண்டு 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட்டை போட்டுக்கலாம். நல்லா துருவி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இதில் துருவுறதுலேயும் வந்து சின்னதாக, அதாவது நான் இன்றைக்கி துருவி இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கும். இந்த மாதிரி துருவி பாருங்கள். ரொம்ப பொடியாக துருவுற அந்த இது வேண்டாம். நல்ல ஒரு பெருசாக இந்த மாதிரி துருவுறதுக்கான இது இருக்குது. அந்த இதை வச்சு துருவி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே தொலைவி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு பாதி வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா இன்னும் மீதி வந்து நல்லா வணங்கிக்கும், அடி பிடிக்காது கொஞ்சம். அதனால தான் ஒரு 2 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் உப்பு போடுறோம். அடுத்து இதில் வந்து நம்ம வந்து சுகர் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். உப்பும் சர்க்கரையும் சேர்றப்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. நான் இதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கல, இன்க்ரீடியன்ட்ஸ் காமிக்கல, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ சொல்கிறேன். 1 ஸ்பூன் பாருங்கள், 1 ஸ்பூன் கூட இல்லை, ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து, ஏன்னா ஆல்ரெடி இந்த பீட்ரூட் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். நீங்கள் துருவி பாக்கிலே அந்த பீட்ரூட் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்வீட்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா அரை ஸ்பூன் போதும். இதை வந்து நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு வணங்குங்க. பீட்ரூட்டில் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும் பீட்ரூட் வணங்குனீங்கனாலே, அதனால் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச புளி இருக்குங்களே, அதையும் சேர்த்தி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. புளி வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா ஒரு ஜூஸி மாதிரி ஆயிரும். அடுத்து தேங்காய். இது வந்து நான் அரை மூடி தேங்காயிலையும் பாதி எடுத்திருக்கேன், கால்வாசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப தேங்காய் ஆட் பண்ணோம்னா அந்த தேங்காயோட டேஸ்ட்டு இருக்கும், பீட்ரூட்டோட டேஸ்ட்டு வராது. அதனால் தேங்காய் கம்மியாக சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வணக்கி எடுத்தாச்சு. ட்ரெடிஷ்னலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கல் தான். இதை செக்குன்னு சொல்லுவோம், இல்லை ஆட்டுக்கல்னு சொல்லுவாங்க. நான் இதில் தான் அரைக்க போகிறேன். என்ன தான் நம்ம மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டாலும் இதில் அரைச்சி சாப்பிட்றதோட டேஸ்ட்டே தனி தான். வாங்க அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். சட்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இஞ்சி சேர்த்துவாங்க, பின்ன கொத்தமல்லி விதை சேர்த்துவாங்க. ஆனால் அதெல்லாம் சேர்த்துனா அந்த ஸ்மெல் தான் இருக்கும், நம்மளுக்கு அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டு கிடைக்காது.
அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு வந்து சூடாக சாதம் வச்சு இந்த துவையலை போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.